வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூதலிங்க சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பஞ்சபூத தலங்கள் என்று காஞ்சி, திருவண்ணாமலை, காளஹஸ்தி, சிதம்பரம், திருவானைக்காவல் ஆகிய தலங்களை குறிப்பிடுவார்கள். இந்த 5 தலங்களிலும் ஈசனை வழிபட்ட புண்ணியம் அருளும் தலம் ஒன்று உண்டு. அதுதான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பூதப்பாண்டி கிராமத்தில் அருளும் பூதலிங்க சுவாமி திருக்கோவில். இங்கே ஈசன் பஞ்சபூதங்களின் அம்சத்தையும் ஒருங்கே கொண்ட ஈசனாக அருள் புரிகிறார். பூதகணங்களால் உருவாக்கப்பட்ட கருவறை இது. இப்போதும் பஞ்சபூதங்கள் உள்ளிட்ட பல்வேறு பூதகணங்கள் இக்கோவிலை காவல் காத்து வருவதாக ஐதீகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடைவரை கோவில்களில் இந்த ஆலயம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. திருமலை எனும் குன்றின் பாறையில் குடைவரையாக கருவறை திகழ்வதால் மூலஸ்தானத்தை தனியே வலம் வர முடியாது. மலையோடு சேர்த்துதான் வலம் வர வேண்டும். எனவே இந்த கிரிவலம் மிகவும் பிரசித்தம் பெற்றது. அருள்மிகு பூதலிங்க சுவாமி குடைவரையாய் திகழும் கருவறையில் அருள் பாலிக்கிறார். இங்கே துவாரபாலகர்களுக்கு பதிலாக பூதகணங்கள் காட்சி தருகிறார்கள். மூலவர் பூதலிங்க சுவாமியின் லிங்க திருமேனி பாறையின் மீது சுயம்புவாக திகழ்வதால் ஆவுடை போன்ற பகுதிகள் இல்லை. பூதலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் நேரடியாக கருவறைக்கு வெளியே செல்லும் விதம் உள்ளது. குடைவரையில் சிவலிங்கத்தை பூதகணங்கள் உருவாக்கின என்பதால் மூலஸ்தானத்தின் மீது விமானம் இல்லை என்கிறார்கள். அம்பாள் சந்நிதி பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அதற்கு மட்டும் விமானம் உள்ளது. இங்கே ஈசன் ருத்ர அம்சத்தில் இருப்பதால் பக்தர்கள் சுவாமிக்கு நேரெதிரில் உள்ள வாயில் வழியே நுழைய மாட்டார்கள். அம்பாள் சந்நிதி வழியாகவே வருவார்கள். அதேபோல் கோவிலுக்கு எதிரில் குடியிருப்புகளோ ஊரோ இருக்காது. ராமபிரான் தாடகையை கொன்ற பாவம் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டதாக ஐதீகம். அப்படி ராமர் தவம் செய்த இடம் ஆலயத்தின் பின்புறம் இருப்பதாக சொல்கிறார்கள். அங்கே பாதுகா மண்டபத்தையும் ராமர் பாதத்தையும் தரிசிக்கலாம். மேற்கு கோபுர வாயில் வழியே நுழைந்தால் நினைத்ததை முடிக்கும் விநாயகரை தரிசனம் செய்யலாம். மதுரையை ஆண்ட பூதபாண்டியனின் மகன் பசுபதி பாண்டியன். இவரின் வயிற்று வலி இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட பிறகு குணமானதாம். ஆகவே பூதபாண்டியன் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார். கோவிலை விரிவுபடுத்தி கட்டியவர் ஓர் ஊரையும் கட்டமைத்தாராம். மதுரையை போன்ற 8 இதழ் தாமரை வடிவில் அழகிய மணவாள பெருமாள் கோவிலை மையப்படுத்தி நகரை நிர்மாணித்தாராம். ஆகவே ஊருக்கு பூதப்பாண்டி என பெயர் வந்தது என்று சொல்வார்கள். ஆண்டிச்செட்டியார் என்பார் ஒருமுறை தாமதமாக கோவிலுக்கு சென்றாராம். எனினும் வழிபாடு முடித்து அர்ச்சகரிடம் பிரசாதம் பெற்று திரும்பினார். வரும் வழியில் ஓரிடத்தில் அதே அர்ச்சகரை கண்டார். தமக்கு முன்னதாக இவர் இங்கே எப்படி வந்தார் என்று வியந்தவர் அவரை விசாரித்த போது, சரியான நேரத்தில் கோவிலில் நடை சாத்தி விட்டேனே, இன்று நீங்கள் ஏன் வரவில்லை என கேட்டாராம் அந்த அர்ச்சகர். அப்போதுதான் இறைவனே வந்து பூஜை செய்து பிரசாதம் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் ஆண்டி செட்டியார். கோவிலுக்காக தன் 67 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தை எழுதி வைத்தார். கோவில் கருவறைக்கு செல்லும் வழியில் இந்த பக்தரின் சிலை எப்போதும் அமைந்துள்ளது. இங்கே அமாவாசை கிரிவலம் மிகவும் விசேஷம். இந்த கோவிலின் தேர் அதிக எடை கொண்டது. இழுப்பை கட்டையால் செய்யப்பட்டது என்கிறார்கள். பூதப்பாண்டி கோவில் தேரில் வெளி சக்கரங்கள் 4உடன் சேர்த்து மொத்தம் 11 சக்கரங்கள் உள்ளன என்கிறார்கள் பக்தர்கள். தை, சித்திரை மாதங்களில் திருவிழாக்கள் சிறப்புற நடைபெறுகின்றன. பிரதோஷம், சிவராத்திரி வழிபாடுகளும் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. 4 வாயில்களுடன் திகழ்கிறது இந்த கோவில். என்றாலும் வடக்குப்புற வாசல் திறக்கப்படுவதில்லை. கொடிமரம் பழுதானால் அதை மாற்றும் பொருட்டு வெளியே எடுத்துச் செல்லவும் புதிய கொடிமரத்தை உள்ளே கொண்டு வருவதற்காகவும் அந்த வாசல் திறக்கப்படுமாம். இப்படிப்பட்ட அற்புதமான சிவாலயத்தை ஒருமுறை தரிசனம் செய்து வாருங்கள். பஞ்சபூதங்களின் அருளும் கிடைக்க வாழ்க்கை வளமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.